Hi guys, welcome back to my channel STX sridurgafashion. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பஞ்சிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு லெக்சர் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் விசிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் இது. ஸோ இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 ஐ திங்க் ஸோ 5 வந்து சைஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த புஷ் இருக்கு இல்லையா, ரப்பர் புஷ். ஸோ அந்த புஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு டூலை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஹோல்டில் அந்த ஹேண்ட் ஹோல்டு இருக்குது இல்லையா, அந்த ரெட் கலர், ஸோ அதை பிடிச்சி நீங்கள் மேல் நோக்கி ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த பேர்ல் வந்து அட்டாச் ஆகிடும். இதுதான் இந்த பின்னு. ஸோ இந்த பின்னை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஹோலில் வந்து நீங்கள் அந்த பின்னை வந்து வைக்கணும். ஸோ அந்த பின் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து மேல் நோக்கி ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரியும், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே கீழே இருக்கிற மாதிரியும் நீங்கள் வைக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன். ஓகேங்களா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத், இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத்தை நீங்கள் வச்சுட்டு அந்த ரப்பர் புஷ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரப்பர் புஷ்ஷில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேர்ல் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேர்ல் யூஸ் பண்ணணும். இந்த பேர்ல் இப்போ நான் வந்து 4mm வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4mm பேர்லை அந்த ஹோல்குள்ளே, அதாவது அந்த ரப்பர் புஷ்குள்ளே நம்ம அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஹேண்டு ஹோல்டு பண்ணுற மாதிரி, ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல்லாக நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அது வந்து அட்டாச் ஆகிடும். நம்ம வந்து ஹோல்ஸ் வச்சுருக்க பேர்லும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா தைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸபிளாக ஒரு இடத்துல வச்சு இந்த ஆணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு டைம் மிச்சமாகும், ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டைட்டாக இருக்குமோ, ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு பேர்ல் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. அதாவது கோல்டு, சில்வர், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பின்னை போடணும், பேர்ல் வைக்கணும், அடிக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hourக்குள்ளேயே ஒரு ப்ளவுஸே வந்து நீங்கள் செக்குடு ப்ளவுஸே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பேர்ல் ஒர்க் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.